அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வித்யாதன் ஆர்கனைசேஷன் சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025 ஆண்டிற்கான வித்யாதன் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வித்யாதன் ஆர்கனைசேஷன் வழங்கும் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.vidyadan.org. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் வித்யாதன் ஆர்கனைசேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்பிப்பதற்கான இணையதள லிங்க் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த மெனுவிலேயே ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல ஸ்காலர்ஷிப் பத்திய டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. வித்யாதன் ஆர்கனைசேஷன் பற்றிய முன்னுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மாநிலங்களில் இந்த வித்யாதன் ஆர்கனைசேஷன் ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க அப்படிங்கிற டீடைல் எல்லாமே இருக்கு. ஆந்திர பிரதேஷ், பீகார், கோவா, குஜராத், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, லடாக், ஒடிஷா, தமிழ்நாடு, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் வித்யாதன் ஆர்கனைசேஷன் இந்த ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க. ஃபர்ஸ்ட்ல உங்க மாநிலத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிருக்கேன். இங்கே கிளிக் செய்யவும் அப்படி கொடுத்திருக்காங்க. இல்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் பத்திய டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளவு, யார் இதற்காக விண்ணப்பிக்கலாம், செலக்ஷன் ப்ராசஸ், இம்பார்ட்டன்ட் டேட், ரிகார்டு டாக்குமெண்ட் டீடைல் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். விண்ணப்பிக்க தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த ஸ்காலர்ஷிப் பத்திய முழு தகவல்களும் தமிழில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. 2025 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும். வித்யாதன் கல்வி உதவித்தொகை சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவர்களுக்கு சரோஜினி தாமோதரன் அறக்கட்டளையின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற திறனாய்வு தேர்வுக்கு உட்படுத்தப்படுவார்கள். தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள். உதவித்தொகை பெறும் மாணவர்கள் வரும் கல்வியாண்டில் நல்ல மதிப்பெண் பெற்றால் அடுத்து அவர்கள் விரும்பும் மேற்படிப்புக்கு உதவப்படும். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, ஒடிஷா, புதுடெல்லி, லடாக், பீகார், உத்தரப்பிரதேசம், இமாச்சல் பிரதேசம், பஞ்சாப் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் தற்போது 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். தமிழ்நாடு வித்யாதன் 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தற்போது 680 மாணவர்கள் தங்களுடைய படிப்பை மேற்கொண்டும் மற்றும் பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்தும் வருகின்றனர். இந்த உதவித்தொகை அறக்கட்டளையின் மூலமாக வெளிப்புற ஆதரவாளர்கள் மூலமாகவும் கொடுக்கப்படுகிறது. கல்வி உதவித்தொகை 10,000 முதல் 75,000 வரையில் மாநிலம் மற்றும் படிக்கும் காலத்திற்கு தகுந்தாற்போல் வேறுபடும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் வித்யாதன் நடத்தும் நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு 11ஆம் வகுப்பு கல்வி உதவித்தொகை 2025. கல்வி உதவித்தொகையின் அளவு 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அதிகபட்சமாக வருடத்திற்கு ரூபாய் 10,000 வழங்கப்படும். விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் வித்யாதன் கல்வி உதவித்தொகை பெற மாணவர்கள் குடும்ப வருமானம் ஆண்டிற்கு 2 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 2024-2025 வருட கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 80% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். ஊனமுற்ற மாணவர்களுக்கு 60% மதிப்பெண்கள் தேவை. தேர்ந்தெடுக்கும் முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்களின் விண்ணப்பங்கள், மதிப்பெண்கள் மற்றும் கொடுக்கப்பட்ட விவரங்களின்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் திறனாய்வு தேர்வு, குழு கலந்துரையாடல் மற்றும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். நேர்முக தேர்வானது ஆன்லைன் மூலம் நடைபெறும். மாணவர்களின் விவரம் மற்றும் நேர்முக தேர்வின் அறிவிப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு தனித்தனியாக அனுப்பப்படும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூலை 15, 2025. தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தி மூலம் கால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்தப்படும். தேதி மற்றும் ஏனைய தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும். தேர்வு குழு கலந்துரையாடல் மற்றும் நேர்முக தேர்வுகள் ஆன்லைன் மூலம் ஆரம்பமாகும். தேதி மற்றும் ஏனைய தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும். விண்ணப்பிப்பதற்கு தேவையான ஆவணங்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், வருமான சான்றிதழ், தகுதியுடைய அதிகாரியின் கையொப்பத்துடன் புகைப்படம், இவை அனைத்தும் விண்ணப்பத்துடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும். தொடர்புக்கு மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் விண்ணப்பம் செய்ய தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரி இருக்க வேண்டும். இல்லையெனில் ஒரு மின்னஞ்சல் கணக்கு துவங்க வேண்டும். எதிர்கால பயன்பாட்டிற்கு மின்னஞ்சல் முகவரி மற்றும் கடவுச்சொல்லை நினைவில் கொள்ள வேண்டும். வித்யாதன் இணையதளத்தில் புதிய கணக்கை உருவாக்கும் போது கீழ்காணும் விவரங்களை மறக்காமல் பின்பற்றவும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கல்வி சான்றிதழில் உள்ளபடி பதிவு செய்ய வேண்டும். இமெயில் ஐடி பதிவு செய்ய வேண்டும். அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணி மறக்காமல் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த விண்ணப்பிப்பதற்கான
விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம். இனி எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். இமெயில் ஐடி உங்க ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி மட்டும் இங்க என்டர் பண்ணி டொமைன் இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, gmail.com. அப்புறம் நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டை நீங்க மறக்காம நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாமே என்டர் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க, ஆக்டிவேஷன். அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணாதான் இந்த அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக உங்க இமெயில் ஐடி அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். அப்ளிகேஷன் பேஜ்ல ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ் கேக்குறாங்க. பர்சனல் டீடைல்ஸ்ல இன்டர்வியூ பிளேஸ், அதாவது இன்டர்வியூ ஆன்லைன் வழியா நடக்கும். நீங்க ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் நேம், ஜெண்டர், பர்சனல் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே தெளிவா பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் பிசிக்கலி சேலஞ்சட் கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் சேம் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் சேமா அப்படின்னு கேக்குறாங்க, எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அல்டர்னேட்டிவ் போன் நம்பர், அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ், உங்க முழு முகவரியை எங்க தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரசன்ட் அட்ரஸ் தெளிவா இங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபாதர் அண்ட் மதர் டீடைல்ஸ் கேக்குறாங்க, ஃபாதர் நேம், மதர் நேம், மொபைல் நம்பர், ஆக்குபேஷன், எஜுகேஷன் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி பண்ண வேண்டும். அப்புறம் SSLC ஸ்ட்ரென்த் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. உங்க இன்ஸ்டிடியூஷன் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்கூல் டைப், கவர்மெண்ட் ஸ்கூல் அல்லது எய்டட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இயர் ஆஃப் பாசிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் போர்டு, SSLC போர்டு CBSE, ICSE, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களது பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்டர் பண்ணிக்கோங்க. மினிமம் 80% மதிப்பெண்கள் எடுத்து 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்புறம் PUC, இன்டர்மீடியட், 12th, 11th டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் ஃபேமிலி இன்கம் அண்ட் ஹவுஸ் டீடைல்ஸ், உங்க ஆண்டு வருமானத்தை என்டர் பண்ணிக்கோங்க. 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதன் பிறகு ஃபேமிலி மெம்பர் ரிசீவிங் வித்யாதன் ஸ்காலர்ஷிப் அப்படி கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதர் டீடைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க. அதர் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ், ஹாபிஸ், அச்சீவ்மெண்ட் அந்த மாதிரி டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா பூர்த்தி பண்ணிக்கோங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க, ஏதாவது இருந்துச்சுன்னா இங்க நீங்க எழுதிக்கலாம். அப்புறம் ஹவ் டிட் யூ ஹேர் அபவுட் வித்யாதன் பத்தி நீங்கள் எவ்வாறு தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. NGOs, நியூஸ் பேப்பர், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், சோசியல் மீடியா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மண்டேட்டரி டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஒரு போட்டோ, இன்கம் சர்டிபிகேட் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். கன்ஃபர்மேஷன் SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு தெரிவிப்பாங்க. அதன் பிறகு திறனாய்வு தேர்வுக்கான தேதி விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். திறனாய்வு தேர்வுக்கு தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் போன்ற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக அனுப்பி வைக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் திறனாய்வு, கலந்துரையாடல் மற்றும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் விவரம் உங்களுக்கு தனித்தனியாக பின்னர் தெரிவிக்கப்படும். ஆகவே 10ஆம் வகுப்பு முடித்து 11ஆம் வகுப்பில் சேரக்கூடிய மாணவர்கள் இந்த கல்வி உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்கலாம். தகுதியுள்ள மாணவர்கள் வித்யாதன் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து ஸ்காலர்ஷிப் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.